நடிகர் சங்கத்தின் புதிய கட்டடம் அடுத்த ஆண்டு தயாராகும். அடுத்த பொதுக்குழு கூட்டம் புதிய கட்டடத்தில் நடைபெறும் என ஆண்டு பேரவை கூட்டத்திற்கு சைக்கிளில் வந்த விஷால் பேச்சு. பாலியல் தொந்தரவு இருந்தால் நடிகைகள் தைரியமாக நடிகர் சங்க விசாகா கமிட்டியில் தெரிவிக்கலாம். பாலியல் பிரச்சனைகளை ஊடகங்களில் பேச வேண்டாம் என்றும் ரோஹிணி பேச்சு. தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக விஜய் அறிவிப்பு. திசைகளை வெல்லப்போவதற்கான முன்னறிவிப்பு என மகிழ்ச்சி. தவேகா முதல் மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தடைகளை தகர்த்தெறிந்து தலையாய அரசியல் கட்சியாக வலம் வருவோம் என்றும் விஜய் உறுதி. விஜய் கட்சி பதிவு செய்யப்பட்டதை அடுத்து தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டம். பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் உற்சாகம். அமெரிக்காவிற்கு லேட்டாக வந்தாலும் வரவேற்பு லேட்டஸ்டாக உள்ளதாக சிகாகோ தமிழ்ச்சங்க விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. வெள்ளமென தமிழர்கள் திரண்ட காட்சியில் தமிழினம் மேலெழுந்து வந்த வரலாற்றை கண்டதாகவும் பெருமிதம். திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று இரவு ஆலோசனை. அமெரிக்காவின் சிகாகோவில் இருந்தபடி காணொலியில் ஆலோசிக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பலமுறை தெளிவுபடுத்திவிட்டேன். அரைத்த மாவையே மீண்டும் மீண்டும் அரைக்க வேண்டாம் என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. பாஜக அன்பான அழைப்பு கொடுக்குது உங்களுக்கு, அதையே மறக்கிறீங்க? தன்மானம் தான் முக்கியம் சொல்றீங்க சார். எல்லாம் பேசி முடிஞ்ச கதை. மீண்டும் மீண்டும் அதையே திருப்பி அரைச்சமாவே அரைக்க வேண்டிய அவசியம். சித்தர் கூறியதை பேசியதாக மகாவிஷ்ணு போலீசில் வாக்குமூலம். தான் எதுவும் தவறாக பேசவில்லை என்றும் நீதிபதி முன்பு விளக்கம். அமெரிக்காவின் டெக்சாஸ் சென்றடைந்தார் ராகுல் காந்தி. இரு நாடுகளிடையே உறவை வளர்க்கும் விதத்தில் பயணம் என தகவல். நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைமுகத்திற்கு இனி வாரத்திற்கு 4 நாட்கள் கப்பல் சேவை. 3 நாட்கள் உள்ள கப்பல் சேவை செப்டம்பர் 21ஆம் தேதி முதல் அதிகரிப்பு. தஞ்சை அருகே கொள்ளிடம் ஆற்றில் மூழ்கி 2 பேர் உயிரிழப்பு. 3 பேரை தேடும் பணி தீவிரம். சென்னையைச் சேர்ந்தவர்கள் பூண்டி மாதா கோயில் திருவிழாவிற்கு சென்றுவிட்டு ஆற்றில் குளித்தபோது நீரில் மூழ்கினர். ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரை பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் கப்பல் சேவையை இயக்க தமிழ்நாடு அரசு முடிவு. ராமேஸ்வரம், பாம்பன், தேவிப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களை உள்ளடக்கி சுற்றுலா பயணிகள் கப்பல் சேவையை இயக்க திட்டம். உத்தரப்பிரதேசத்தில் ஓநாயை தொடர்ந்து பீகாரில் மனிதர்களை தாக்கும் நரிகள். ஜெகனாபாத் பகுதியில் நரிகள் கடித்து 7 பேர் காயம். வியட்நாமில் மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடந்த சூறாவளி. நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் 50,000 பேர் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம். நடிகர் சங்கத்தின் கடனை அடைப்பதற்காக நடத்தப்படும் நாடகத்தில் இணைந்து நடிப்பதாக ரஜினி கமல் உறுதியளித்துள்ளதாக அந்த சங்கத்தின் பொருளாளர் கார்த்தி தெரிவித்துள்ளார்.
தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 68வது பொதுக்குழு கூட்டம் தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய நடிகர் சங்கத்தின் பொருளாளர் கார்த்தி, நடிகர் சங்க கட்டடத்திற்கு நடிகர் விஜய் 1 கோடி ரூபாய் நிதி கொடுத்துள்ளதாக கூறினார். விலைவாசி கடுமையாக உயர்ந்துள்ளதால் நடிகர் சங்க கட்டடத்தை கட்டுவதன் சுமை அதிகரித்துள்ளதாக கார்த்தி தெரிவித்தார். கடன் தர 50% வைப்பு நிதி வைக்க வேண்டும் என வங்கி வலியுறுத்தியதாகவும் அதனை திரட்டுவதற்கு 4 மாதம் ஆனதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் எந்த திருமண மண்டபத்திலும் இல்லாத அளவில் நடிகர் சங்க கட்டிடத்தில் 100 கார்கள் பார்க்கிங் செய்யும் வசதி உள்ளதாகவும் கார்த்தி தெரிவித்தார். நடிகர் சங்கத்தின் கடனை அடைக்க நடத்தப்படும் கலை நிகழ்ச்சியில் நடிகர்கள் ரஜினி, கமல் பங்கேற்று இணைந்து நடிக்க உறுதியளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெண் கலைஞர்கள் பாலியல் புகார்களை தருவதற்காக பிரத்யேக மின்னஞ்சல் முகவரி, தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் குழு அமைக்கப்பட்டு அதன் தலைவராக நடிகை ரோஹிணி நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கார்த்தி கூறினார். தமிழக வெற்றிக் கழகத்தை ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்து தேர்தலில் பங்கு பெற தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தொடங்கிய விஜய் அரசியல் கட்சியாக பதிவு செய்ய அன்றைய தினமே தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த விண்ணப்பத்தை சட்டப்பூர்வமாக பரிசீலனை செய்து அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையம் பதிவு செய்துள்ளதாக விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அடிப்படை கோட்பாடுடன் அரசியலை அணுகுவதே கொள்கை கொண்டாட்டம்தான் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனாலும் முழுமையான கொண்டாட்டத்திற்காக சட்டப்பூர்வ பதிவுக்காக காத்திருந்ததாகவும் தற்போது அதற்கு அனுமதி கிடைத்துள்ளதாக விஜய் தெரிவித்துள்ளார். திசைகளை வெல்லப்போவதற்கான முன்னறிவிப்பாக தற்போது முதற் கதவு திறந்துள்ளதாகவும் தாவேக கொள்கை பிரகடன முதல் மாநில மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் தொடங்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மாநாடு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருக்கவும் தொண்டர்களுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். தடைகளை தகர்த்தெறிந்து கொடியை உயர்த்தி கொள்கை தீபம் ஏந்தி தலையாய அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் வலம் வருவோம் என்றும் விஜய் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திமுக ஒருங்கிணைப்பு குழுவுடன் காணொலியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், இந்த ஆலோசனை எப்போ மேற்கொள்ளப்பட இருக்கு? திமுக ஒருங்கிணைப்பு குழுவோடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று மாலை 7:30 மணியளவில் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்திருக்கிறார். குறிப்பாக அமெரிக்கா பயணத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் இந்த ஒருங்கிணைப்பு குழுவுடைய பணிகள், செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்திருக்கிறார். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்காக தயாராகும் வகையில திமுகவுடைய ஒருங்கிணைப்பு குழு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கே.என். நேரு, தங்கம் தினரசு, ஆர்.எஸ். பாரதி உள்ளிட்டோர் அடங்கியிருக்கக்கூடிய இந்த ஒருங்கிணைப்பு குழுவுடைய ஆலோசனை கூட்டம் தொடர்ந்து நடைபெறக்கூடிய நிலையில் அந்த ஒருங்கிணைப்பு குழுவுடைய செயல்பாடுகள் குறித்து வெளிநாட்டு பயணத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த ஒருங்கிணைப்பு குழுவோடு காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்துகிறார். ஒவ்வொரு அணிகள் வாரியாக நடத்தி வரக்கூடிய இந்த நிலையில் முதலமைச்சரும் இன்றைய தினம் இந்த ஒருங்கிணைப்பு குழுவுடைய தொடர்ந்து செயல்பாடுகள், அடுத்த கட்டமாக தேர்தலுக்கு தயாராகும் வகையில் இருக்கக்கூடிய பணிகள் குறித்தெல்லாம் ஒரு முக்கியமான ஆலோசனை நடத்திருக்கிறார். ஏற்கனவே வெளிநாட்டு பயணத்திற்கு செல்வதற்கு முன்பு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் செல்லும் போது கூறியிருந்தார். அதாவது அங்கிருந்து ஆட்சி மற்றும் கட்சி பணிகளை கவனிப்பேன் என்று தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது கட்சி பணியில் ஒரு முக்கியமான செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய இந்த ஒருங்கிணைப்பு குழுவோடு முதலமைச்சர் அமெரிக்காவிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக இன்று மாலை 7:30 மணிக்கு ஆலோசனை நடத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி கோகுல்.